ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க படம் ரொம்பவே வித்தியாசமான நிறைய ட்விஸ்ட்லாம் வச்சு ஒரு அருமையான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படத்தை தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய பணக்காரரோட மனைவி ஒருத்தவங்க சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. அதை விசாரிக்க வந்த போலீஸ் இது சூசைட் கிடையாது, இது ஒரு கொலை அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பல ட்விஸ்ட்கள் இந்த படத்துல வச்சிருக்காங்க. எஸ், தெலுங்குல ரிலீஸ் ஆன பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட கதை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நேரா வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நைட் டைம்ல பயங்கரமான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு பெரிய வீட்டை காமிக்கிறாங்க. மணி சரியா 8 மணி ஆக போகுது. அந்த நேரத்துல ஒரு பொண்ணு ஒருத்தி அப்படியே குழந்தைய தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களோட பேரு திவ்யா. இவங்களோட வீட்டுக்காரு ஒரு பெரிய பணக்காரரு, பெரிய பிசினஸ் மேனு கூட. இப்போ ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்காக கிளம்பிக்கிட்டு இருக்காரு. ஆனா பொண்டாட்டிக்காரி புருஷங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. நீங்க மாட்டு வரீங்க, நீங்க மாட்டு போறீங்க, வீட்டுல நான் ஒருத்தி இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது தெரியுதா, வீட்டுல உங்க ஒருத்தர் இருக்கிறதே நீங்க மறந்துடுறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணு கூட அவங்க ஹஸ்பண்ட் பேசாம ஏதோ சண்டையில இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணு புருஷங்காரனை தப்பா பேச ஆரம்பிக்கிறான். என்னை விட்டுட்டு இப்ப யார் கூட படுக்க போற, எங்க போய் ரூம் போட போற, அப்படி இப்படின்னு அசிங்கமா பேச ஆரம்பிச்சிருக்கான். ஆனாலும் அங்க இருக்கிறாருல வீட்டுக்காரரு ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து போடுறாங்க டேபிள்ல. இந்த மனநல டாக்டரை போயிட்டு நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் வேலைக்கு கிளம்புறாரு. அப்ப நீ என்ன பைத்தியனே நினைச்சிட்டியா, அப்படி இப்படின்னு திரும்பவும் சண்டை கொஞ்சம் அதிகமாகுது. அங்க நிக்கிற வேலைக்காரம்மா லட்சுமி என்ன பண்றாங்க, அம்மா கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட வந்து ஆறுதல் சொல்லலான்னு பாக்குறாங்க. குழந்தைய அங்க தொட்டில போட்டு வந்து இந்த வேலைக்காரியோட கண்ணத்துல பளிச்சுன்னு ஒரு அறை அந்த திவ்யா பொண்ணு அறையிறா. அந்த வேலைக்கார அம்மா அப்படியே செவனேன்னு நிக்கிறாங்க. ஒரு வார்த்தை கூட பேசல. அடுத்த நிமிஷம் பின்னாடி நின்னுட்டு இருந்தாரு இல்லையா திவ்யாவோட வீட்டுக்காரர், நேரா வந்து அந்த பொண்ணை கண்ணத்துல அறையிறாரு. ஒரு வேலைக்காரிக்காக என்னையே அறையிறீங்க சொல்லிட்டு அந்த பொண்ணு அதோட கோவிச்சுக்கிட்டு மேல போயிடுறா. கீழே வேற தொட்டில அந்த குழந்தை இருக்குது. மழை வேற இப்ப அதிகமா பேஞ்சுக்கிட்டு இருக்கு. பொண்டாட்டிக்காரை அடிச்சுட்டு அவரு பிசினஸ் மீட்டிங்காக வெளியே போயிட்டா. மனைவிக்காரங்க கோச்சுக்கிட்டு மேல இருக்க ரூம்ல படுத்திருக்காங்க. குழந்தை கீழே இருக்கு இல்லையா, வேலைக்காரம்மா இருக்கிற வேலையை பாக்குறதுக்காக போயிட்டாங்க. இப்ப மணி பார்த்தா சரியா 2 மணி ஆகுது. குழந்தை அழுகிற சத்தம் ரொம்ப அதிகமா கேக்குது. வேலைக்காரம்மா தான் வந்து எவ்வளவு தூரம் பாக்குறாங்க. ஆனா இது வரைக்கும் அந்த குழந்தையோட அம்மா திவ்யா வரவே இல்லை. அதனால குழந்தைய தூக்கிக்கிட்டு நேரா மாடிக்கு போறாங்க. கதவை ரொம்ப நேரம் தட்டியும் அந்த அம்மா கதவை திறக்கல. அம்மா குழந்தை ரொம்ப அழுகுதுன்னு சொல்லி ஒரு கட்டத்துல கதவை அப்படியே டச் பண்றாங்க. கதவு தானா திறக்குது. திறந்து பார்த்தா அந்த திவ்யா பொண்ணு தூக்குல எங்க தொங்கிட்டு இருக்கான். அதை பார்த்தவொடனே இவங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. அடுத்த நிமிஷம் ஒரு இடத்துக்கு போன் பண்ணிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ்காரங்க இங்க வந்திருக்காங்க. போன் பண்ணது நீதானமா அப்படின்னு சொல்லி, ஆமா சார் நான் தான் போன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி, இப்ப எங்க டெட் பாடி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, மேல மாடியில இருக்கு, பெட்ரூம்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம ஹீரோவும் அங்க இருந்து வேகமா கிளம்பி போறாரு. ஹீரோவோட பேரு விக்ரம். நேரா போயிட்டு கதவை திறந்து பாக்குறாரு. அந்த பொண்ணு தூக்குல தொங்கிட்டு இருக்கா. எத்தனை மணிக்கு கேட்டா இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையும் அந்த பொண்ணு அங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ சுத்தி முத்தியும் பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. நிறைய விஷயங்களை அங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி தரையில ஒரு சின்னதா ஒரு தோட்டுல இருக்க ஒரு கல் ஒண்ணு கீழே விழுந்திருக்குது. ஒரு சின்ன மைனூட்டான ஒரு எவிடன்ஸ் தான் அது. எவிடன்ஸ் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்ல அப்படியே போட்டு ஹீரோ அங்க பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. அடுத்தது கூட வந்த ஏட்டுக்கிட்ட ஃபாரன்சிக்ல இருந்து வர சொல்லி இருக்காங்க, இன்ஃபார்ம் பண்ண சொல்லி இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கு. அதே நேரத்துல அந்த பக்கத்துல வேலைக்கார பொண்ணு கிட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாரு. நீங்க வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து ஏதாவது வெளியே போனீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள யாராவது புதுசா வந்தாங்களா கேட்டா, அந்த மாதிரி யாரும் வரல, நானும் வெளியே போல, குழந்தை அழுதுக்கு அப்புறம் தான் நான் அந்த மாதிரி வந்து பார்த்தேன் அப்படின்னு நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாங்க. சரி இருக்கட்டும், முதல் முறையா இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா நீ அவங்களோட ஹஸ்பண்டுக்கு தானே கால் பண்ணிருக்கணும், எனக்கு எதுக்கு கால் பண்ண, போலீஸ்க்கு எதுக்கு கால் பண்ணு சொல்லி விசாரிக்கிறாங்க. போன் பண்ண லைன் கிடைக்கல, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது உங்க ஐயாவுக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போனை நம்ம ஹீரோ வாங்கி பேசலாம்னு பாக்குறாரு. போன் இப்ப சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. இது ஒரு பக்கத்துல இருக்க ஏட்டு ஒருத்தர் ஃபாரன்சிக்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துட்டான்னு சொல்றாங்க. அது சூசைட் இல்ல, அது ஒரு கொலை அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நிமிஷம் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. இப்ப வீட்டுக்காரோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு இல்லையா, ஏட்டுக்கு போன் பண்ணி அவர் இப்ப பிளைட்டுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். உடனடியே அவரை போலீஸ் கஸ்டடியில எடுத்து இங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி ஏட்டுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்றாரு. ஏட்டு அது மாதிரி இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற வீட்டுல இன்னும் வேற யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இறந்து போன பொண்ணோட வீட்டுக்காரு பேரு ராஜசேகர். அவருக்கு ஒரு தம்பி இருக்கிறாங்க, அவனோட பேரு ஆகாஷ். சோ இப்ப அவனை காமிக்கிறாங்க. அவன் என்ஐஏல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். இந்த மாதிரி இறந்து போன விஷயம் அவனுக்கு போன்ல தகவல் சொல்றாங்க. அடுத்த நிமிஷம் அவனும் கிளம்பி அர்ஜென்ட்டா இங்க வந்து பாக்குறான். தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. எப்படி இறந்தாங்கன்னு சொல்லி கேட்டா சூசைடுன்றாங்க. ஆனா இது சூசைடு கிடையாது, இது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொலை அப்படிங்கிற மாதிரி இவங்க நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றாரு. வந்த ஆகாஷ், நீங்க என்ன வேலையில இருக்கீங்கன்னு சொல்லி ஹீரோ கேட்க, நான் இந்த மாதிரி என்ஐஏல இப்போ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இது எப்படி நீங்க கொலை
சொல்றீங்கன்னு அவர் கேட்கும்போது தான் ஹீரோ இப்ப எக்ஸ்பிளேஷன் பண்றாரு. இது கொலைன்றதுக்கான முத காரணம் இறந்து போன பொண்ணு இருக்கா இல்லையா, இவளோட கால் பகுதியில ஒரு காயம் இருக்குது, ஏதோ கண்ணாடி கிழிச்ச மாதிரி இருக்குது. அந்த காயம் ரத்தம் வந்து உறைஞ்சு போயிருக்குது. இவ சூசைட் பண்ணிருந்தா அப்படின்னாக்கா இவ பயன்படுத்தப்பட்ட அந்த டேபிள் இருக்கு இல்லையா, அதுல ரத்த கரை இருந்திருக்கும். அந்த சூசைட் பண்றதுக்காக வச்சிருந்த டேபிள்ல எந்த ஒரு ரத்த கரையும் இல்ல. இது பாயிண்ட் 1. பாயிண்ட் 2ல கழுத்து பகுதியில நிறைய காயங்கள் இருக்கு. இவளோட கழுத்தை யாரோ நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க. அதுவும் தூக்க மாட்டணும் அப்படின்னா ஒரு துப்பட்டாவோ இல்ல ஏதாவது புடவையிலோ மாட்டிருக்கணும். இவளுக்கு எப்படி கயிறு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி மூணாவது ஒரு கொஸ்டின் இருக்குது. அடுத்ததா சம்பந்தமே இல்லாம ஒரு சின்னதா ஒரு கல் ஒண்ணு கிடைச்சது இல்லையா, அது 4வது பாயிண்ட். இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இது ஒரு கொலை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கெஸ் பண்ணிருக்காரு. இறந்து போன பொண்ணோட வீட்டுக்காரர் பேரு ஜெயசங்கர். சோ இப்ப அவரு இங்க வந்துகிட்டு இருக்காரு. இப்ப அவர் உள்ள வந்த உடனே ஹீரோ இங்க டீம் எல்லாமே உட்கார்ந்துருக்காங்க. என்ன நடந்துச்சு என்னன்னு ஒண்ணுமே புரியாம வந்திருக்கிற நம்ம போலீஸ்கார பார்த்து எதுக்கு என்ன அர்ஜென்ட்டா வர சொன்னீங்கன்னு சொல்லி கேட்கும்போது தான் விஷயத்தை பத்தி சொல்றாரு. இந்த மாதிரி உங்க பொண்டாட்டி சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவ எதுக்கு சூசைட் பண்ணி இறக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமா மாடிக்கு ஓடலான்னு பாக்குறாரு. அப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இது சூசைடே கிடையாது, இது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை அப்படின்னு சொன்னோன்னு என்னது கொலையா அப்படின்னு சொல்லிட்டு அவரே பயந்து போய் நிக்கிறாரு. இப்போ அடுத்து லட்சுமி இருக்காங்க இல்லையா, லட்சுமி கிட்ட தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி ஹீரோ அனுப்புறாரு. அடுத்து இங்க வந்திருக்கிற கணவர் கிட்ட ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லுங்க, இந்த கொலை நடந்த டைம்ல 8 மணில இருந்து இப்போ வரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்கன்னு சொல்லும்போது ஏர்போர்ட்ல பிளைட்டுக்காக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இடையில நீங்க எங்கேயுமே போகலையான்னு கேட்டா எங்கேயுமே போகல அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரி பொண்ணு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இப்போ வேலைக்கார பொண்ணு கிட்ட திரும்பவும் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குது. இதை பாருமா, நீ வந்துட்டு இந்த மாதிரி கொலையை பார்த்தோன்னு முதல்ல நீ உங்க ஓனருக்கு தானே கால் பண்ணிருக்கணும், எதுக்கு போலீஸ்க்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல நான் அவருக்கு தான் பண்ணலாம்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பண்ணிட்டேன், அவருக்கு லைன் கிடைக்கல அப்படி இப்படின்னு போய் சொல்றான். ஆனா இந்த பொண்ணு அவங்களுக்கு காலே பண்ணாம இருந்திருக்கான். எத்தனை மணிக்கு நீ டெட் பாடியை பார்த்தேன்னு சொல்லி கேட்டா சரியா 2 மணின்னு சொல்றா. இந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த டைம் 2:05. அப்படின்னா நீ இதுக்கு முன்னாடி யாருக்கு நீ கால் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரு சந்தேகப்பட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு 5 நிமிஷமா நீ அமைதியா இருந்ததுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் இந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இடையில நம்ம ஓனர் ஐயா வீட்டுக்கு வந்துட்டு போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறான். இது அங்க நிக்கிற வீட்டுக்காரனுக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. அவர்கிட்ட நீங்க எங்கேயுமே போல ஏர்போர்ட்ல தான் இருந்தேன்னு சொன்னீங்க, இப்போ என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆமா சார் இடையில நான் வந்தேன், அதுவும் வந்து ஒரு முக்கியமான ஃபைல் எடுத்துட்டு ஒரு 2 செகண்ட் கூட இல்ல, நான் உடனே கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவரு இங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படிலாம் நம்ப முடியாது, ஒருவேளை நீயே வந்து கொலை பண்ணிட்டு அதுல தூக்குல போட்டுட்டு நீயே கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. அப்போ அங்க இருக்கிற அரவிந்த் இருக்கா இல்லையா, பிசினஸ் மேனோட தம்பி, அவன் என்ன சொல்றான்னா இங்க சிசிடிவி கேமரா இருக்கு வெளியே, அதை வச்சு நம்ம செக் பண்ணணும் சொல்லி ஹார்ட் ரூம்ல போயிட்டு அந்த ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கும்போது இந்த பிசினஸ் மேன் உள்ள வந்திருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே ஃபைல் எடுத்துட்டு வித்தின் 1 செகண்ட் கூட ஆகல, அப்படியே உள்ள வந்து உடனே போன மாதிரி தான் அந்த ரெக்கார்டிங்ல ஆயிருக்கு. அப்பனா இவர் எதுவும் பண்ணல அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுது. இப்போ திரும்பவும் வேலைக்காரியா நம்ம ஹீரோ சந்தேகப்படுறாரு. ஆரம்பத்துல இருந்து நீ ஒன்னு சொல்ற அவர் ஒன்னு சொல்றாரு, நீங்க 2 பேர் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறீங்க, என்னன்னு ஒழுங்கா உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு எனக்கு எதுவுமே தெரியாது சார், நான் கொலை பண்ணல சார் அப்படின்னு இதையே தான் திரும்ப திரும்ப சொல்றா. நீ உங்க ஓனருக்கு போன் பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல சார் எனக்கு எதுவும் தெரியாது நான் பண்ணலன்னு சொல்றா. உடனே நம்ம கான்ஸ்டபிள் இருக்கிறார் ரெபோ அவர் பேரு, அவருக்கு உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 4 லேடி கான்ஸ்டபிள் வர சொல்லு, அடிக்கிற அடியில உண்மை எல்லாமே வெளியே வரும் சொல்லும்போது அப்ப இந்த வேலைக்காரி பொண்ணு ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறா. சார் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு இந்த லட்சுமி அந்த டெட் பாடியை பார்த்த அடுத்த நிமிஷம் முதல் கால் அவங்களோட ஓனருக்கு தான் போன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி அம்மா தூக்கல தொங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இதை பாரு நான் சொல்றத மட்டும் அப்படியே சொல்லு, உடனே போலீஸ்க்கு போன் போட்டு இந்த மாதிரி ஒரு சூசைட் ஆயிடுச்சு உடனே வாங்கன்னு சொல்லு, என் போனை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் எனக்கா தகவல் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவர் நான் சொல்றத மட்டும் செய்ய வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா சொல்லாத அப்படின்ட்டு இவர் ஒரு மாதிரி சொல்லி இருக்கிறாரு. அதனாலதான் இந்த வேலைக்கார அம்மா உடனே போலீஸ்க்கு போன் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தை அப்ப நீ என்கிட்ட மறைச்சிட்டலன்னு சொல்லி இப்ப நேரா நம்ம புருஷங்காரன் கிட்ட போயிட்டு விசாரணையை ஆரம்பிக்கிறாரு. என்ன சார் நீங்க எங்கேயுமே போகல, போனே எடுக்கல அப்படி இப்படின்னு ஏதோ கதை விட்டீங்க, இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது பாருங்க சார் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் வாழ்க்கை அந்த அளவுக்கு நல்லா இல்ல, எப்பயுமே அவ என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான், அதனாலே அவ மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருந்தா, அதனால போகும்போது கூட சண்டை போட்டுக்கிட்டு போனேன், ஒருவேளை என் மேல இருக்கிற கோபத்துல தூக்கல தொங்கினதால போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன்ல எங்களுக்கு அவளுக்கு சண்டை நடந்தது, இந்த மாதிரி இந்த கேஸ் என் மேல ஏதாவது விழுந்துருமோன்னு பயந்துகிட்டு தான் வேலைக்கார பொண்ணுகிட்ட நான் அப்படி சொல்ல சொன்னேன்னு சொல்லி கேட்டா. அந்த வேலைக்கார பொண்ணுகிட்ட ஹீரோவும் என்ன மாதிரி ஒரு சொல்றதுல உண்மையான்னு சொல்லி கேட்டா ஆமான்னு அந்த வேலைக்கார பொண்ணு சொல்லுது. ஒரு வேலைக்கார பொண்ணு தான் ஓனருக்கு இந்த அளவுக்கு உண்மையா இருக்கணும் சொல்றதெல்லாம் செய்யணும் அப்படின்னாக்கா ஏதோ ஒண்ணு இருக்குது, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இவங்க 2 பேத்தையும் சேர்த்து வச்சு கொஞ்சம் சந்தேகப்படுறாரு. ஆனா கடைசியில வேலைக்கார அம்மாவே உண்மையை சொல்லிருச்சு. ஆமா சார் எனக்கு அவருக்கும் ஒரு இன்டிமேட் இருக்குது, அதாவது நெருங்கி இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்திருக்காங்க, சோ அந்த மாதிரியான ரிலேஷன்
ரிலேஷன்ஷிப்ல இவங்க இருந்திருக்காங்க, நெருங்கி பழகி இருக்காங்க. இதனாலதான் இந்த பொண்ணு இவருக்கு உண்மையா இருந்திருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற நம்ம ஓனரோ இல்ல சார், அவன் என்கிட்ட ரொம்ப நாளா வேலை பார்த்துட்டு இருக்கிறான், ஒரு உண்மையான ஒரு உழைப்பாளி, அதனால அவன் நான் சொல்றதெல்லாம் செய்வான், மத்தபடி வேற எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட விசாரிச்சுட்டு இருக்கும்போது அங்க டேபிள்ல ஒரு போட்டோஸ் ஒண்ணு இருந்திருக்குது. அந்த போட்டோஸ்ல ஒரு பையனும் வேற ஒரு பொண்ணு கூட இங்க இருக்கிற ஓனர் கல்யாணம் பண்ண போட்டோ மாதிரி இருக்குது. இறந்து போன பொண்ணோட கூட இல்ல, இது முன்னாடி திருமணமா இருந்திருக்குதான். அதாவது முதல் மனைவி ஒரு கேன்சர்னால இறந்து போயிட்டதால ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தான் இப்ப சூசைட்ல இறந்து போன திவ்யா. அப்ப முதல் மனைவியோட பையன் எங்க இருக்கான்னு சொல்லி கேட்டா அவன் மாடியில தான், மேல 3வது மாடியில ரூம்ல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவன் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்கான். அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் யார்கிட்டயும் பேசாம தனிமையே அதிகமா நேசிச்சதால அவன் ரூமை விட்டு அதிகமா வெளியே வர மாட்டான்னு சொல்லி இங்க இருக்கிற ஆகாஷ் சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோ வேகமா மாடிக்கு போறாரு. மாடியில போய் பார்த்தா அந்த பையன் டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அவன் கிட்ட போகாதீங்க சார், அவன் பேச மாட்டான்னு சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பையன் கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்காங்க. உங்க அம்மாவோட டிராயிங் தானே நீ வரைகிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எங்க அம்மாவை நீங்க பாத்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்டா, உங்க அம்மாவை நான் பாத்திருக்கேன், பேசிருக்கேன், என் பையன் ரொம்ப நல்ல பையன், சேட்டை பண்ண மாட்டான், எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் பண்ணுவான், ரொம்ப நல்ல பையன் உங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு இவ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சோன்னே அந்த பையனும் பதிலுக்கு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. பேரெல்லாம் கேட்டோன்னே ஹீரோ ஒரு ஹெல்ப்பை கேட்கிறாரு. அப்ப அந்த பையன் நான் பண்றேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நீ ஏன் இன்னும் முழிச்சிட்டு இருக்க, தூங்கலையா, நீ வழக்கமா எத்தனை மணிக்கு தூங்குன்னு சொல்லி கேட்டா, வழக்கமா 10:30 மணிக்கு இந்த பையன் தூங்குறவன், ஆனா இவனுக்கு ஏதோ தூக்கத்துல டிஸ்டர்ப் ஆயிடுச்சான். என்னடா டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏதோ குழந்தை அழுகிற சத்தம் ரொம்ப அதிகமா கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி இந்த பையன் தூக்க கலைஞ்சு கீழே இறங்கி வந்திருக்கான். இவங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இல்லையா, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை தான் கத்தி இருக்குது. இவனு வந்து எவ்வளவு தூரம் கூப்பிட்டு இருப்பான், பார்த்திருப்பான், எந்த ஒரு சத்தமே கேட்கல. அதுக்கப்புறம் மேல வந்துட்டேன் சார், அதுல இருந்து எனக்கு இது வரைக்கும் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பையன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ கீழே போனப்ப மணி எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டா, மணி 10:30க்கு மேல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வேலைக்காரி பொண்ணு எங்கேயுமே போகல அப்படின்ற மாதிரி அந்த வேலைக்காரம்மா சொன்னாங்க இல்லையா லட்சுமி. அப்போ இந்த பையன் கீழே 10:30க்கு வந்திருந்தானா, நீ அந்த டைம்ல எங்க போன, ஒழுங்கா சொல்லு, நீ எங்கேயுமே வெளியே போகலன்னு சொல்லி இருந்தல்ல, ஒழுங்கா சொல்லுன்னு கேட்கும் போதுதான் அந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, என்னோட பொண்ணு வீட்டுல தனியா இருப்பா, பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருந்து, மழை பெஞ்சாலே எங்க வீடெல்லாம் ஒழுகும், அதனால நான் வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உடனே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, ரேம்போவை கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த வீட்டுல இருக்கிற பொண்ணை கூப்பிட்டு வான்னு சொல்லி வீட்டுல இருக்கிற வேலைக்கார பொண்ணை போயிட்டு அந்த போலீஸ்காரரு கூப்பிட்டுக்கிட்டு நேரம் இங்க வராரு. வந்த உடனே அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. என்னமா எந்த கிளாஸ் படிக்கிற அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, நீ தானே கொலை பண்ண, உங்க அம்மாவை நீ சேர்ந்து கொலை பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. அங்க இருக்கிற வேலைக்காரமாவோ, சார் என்ன சார் பேசுறீங்க, என் பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லி எவ்வளவோ சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது தான் ஹீரோ வந்த உடனே ஒரு சின்னதா ஒரு தோடுல இருந்து ஒரு கல் எவிடன்ஸா எடுத்து வச்சார் இல்லையா, அதை எடுத்து காமிக்கிறாங்க. இந்த எவிடன்ஸ் யாருது தெரியுமா, உன் பொண்ணோடது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட கழுத்துல அப்படியே பார்க்கும்போது நகை கீறல்கள் இருக்குது. அடுத்து இல்லாம இந்த வந்திருக்கிற அந்த வேலைக்காரோட பொண்ணோட கையை பிடிக்கிறாரு ஹீரோ. கையை பிடிச்ச அந்த கை விரல்ல இருக்கக்கூடிய நகத்துல சில தோலோட திசுவை எடுக்கிறாரு, அதாவது ஸ்கின் எடுக்கிறாரு. அந்த ஸ்கின்னை எவிடன்ஸா கலெக்ட் பண்றாரு. இந்த ஸ்கின் யாரோடது தெரியுமா, மேல இறந்து கிடக்கிற திவ்யாவோடது. உண்மையை சொல்லு, நீ தானே திவ்யாவை ஏதோ பண்ணிருக்கிற, ஒழுங்கா சொல்லிடுமா, இல்ல கஸ்டடியில வச்சு உங்க அம்மாவை வெளின்னு வெளுக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த பொண்ணு அவங்க அம்மாவை போயிட்டு கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிக்குது. என்ன நடந்துச்சு, நான் உண்மையை சொல்ல போறோமா, இனிமே நம்ம மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு உண்மையை சொல்ல ஆரம்பிக்குது. அவங்க அம்மா சொன்ன மாதிரி ஒரு 10:30 மணிக்கு வீட்டுக்கு போயிருக்காங்க. பயங்கரமான மழை பெஞ்சிருக்கு. அப்போ வேலைக்கார அம்மா தான் பொண்ணு கிட்ட இந்த மாதிரி நீ அந்த வீட்டுக்கு போமா, குழந்தை வேற தனியா இருக்கும், நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன் நீ போ அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு வேலைக்கார அம்மா அனுப்பிச்சிருப்பாங்க அவங்க பொண்ணு. அந்த வீட்டுக்கு போன உடனே அந்த குழந்தை அழுதுருக்கு. இந்த அம்மா எவ்வளவு சமாதானப்படுத்திருப்பாங்க. அப்ப தண்ணி கொண்டு வா லட்சுமின்னு சொல்லி மேல இருந்து அந்த திவ்யா பொண்ணு கத்துற சத்தம் கேட்டிருக்குது. கேட்டுட்டு நேரா இந்த சின்ன பொண்ணு மேல போய் பார்த்திருக்கிறா. மேல போய் பார்த்தாதான் தெரியுது கண்ணாடி கிளாஸ் எல்லாம் உடைஞ்சிருக்கு. அதுல அவளோட கால்ல கொஞ்சம் குத்தி இருக்கு. இப்ப அந்த கண்ணாடி கிளாஸ் எல்லாம் எடுத்து பொறுக்கிட்டு இருக்க, எங்கடி போன உங்க அம்மா அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த மாதிரி வீட்டுக்கு போயிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையா, எத்தனை தடவை சொன்னாலும் இங்கே வந்து அண்டிக்கிட்டு இருக்கிறீங்க, காசு தான் வேணும்னா யார் கூடயாவது போய் படுத்துக்க வேண்டியதானே அப்படி இப்படின்னு நம்ம ரொம்ப தப்பா பேசுது. தப்பா பேசுனது மட்டும் இல்லாம சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த திவ்யா பொண்ணு 8 இந்த சின்ன பொண்ணு உதச்சிருக்கா. இவ போய் பொத்துன்னு விழுந்திருக்கா. அசிங்கமா பேச இவளுக்கு கொஞ்சம் கோவம் வந்திருக்குது. இந்த சின்ன பொண்ணு ஏஞ்சு வந்து பளிச்சுன்னு கண்ணத்துல ஒரே அரைஞ்ச அடுத்த நிமிஷம் திவ்யா ஏஞ்சு இந்த சின்ன பொண்ணை கழுத்து பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிருச்சு. நெரிக்க இந்த பொண்ணு அவளை பிடிச்சு நெரிச்சது தள்ளி விட்டுறதுல செவத்துல போய் அடிச்சு தலைப்பட்டதால அங்கேயே மயங்கி போய் பொத்துன்னு விழுந்திருக்கிறான். அதுக்கப்புறம் இந்த சின்ன பொண்ணு தான் அம்மா கிட்ட வந்து நடந்த கதை எல்லாத்தையும் சொன்னவனே உடனே மேல போய் பாக்குறாங்க. மேல போய் அங்க போய் பார்த்தாதான் தெரியுது திவ்யா அங்கவே மூச்சு பேச்சு இல்லாம இறந்து போன விஷயம். செத்துட்டாடி என்னடி பண்ண அப்படின்னு சொல்லி வேலைக்காரமா பயந்துகிட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும்
சரி நீ வீட்டுக்கு போய் எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் இந்த சின்ன பொண்ணை அமைச்சிருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா ஹீரோ இல்ல உனக்கு முன்பாக கொஞ்சம் இருந்திருக்கு, அதனாலதான் எடுத்த உடனே அவங்கள நீ அடிச்சிருக்கிற, எதுக்காக அடிச்சுன்னு சொல்லும் போது அந்த சின்ன பொண்ணு திரும்ப ஒரு பிளாஷ்பேக்க ஆரம்பிக்குது. அவ சரியான ராட்சசி சார் அந்த திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்கு போனா இந்த வேலைக்கார அம்மாவை தான் பொண்ணை ரொம்ப அன்பா பாத்திருப்பாங்க. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்க. ஸ்கூல்ல எல்லா பசங்களும் உனக்கு அப்பாவே இல்லையா, உங்க அப்பா எங்க போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சில பசங்க நமக்கெல்லாம் அப்பா இருந்தாங்க, நம்ம பிறந்தோம், இவங்களுக்கு அப்பாவே இல்லாம எப்படி பிறந்திருப்பான்னு சொல்லி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கும் போது இந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட வந்து எனக்கு அப்பா யாரு அப்படிங்கறத உண்மையை நீ சொல்ல போறியா இல்லையான்னு கேட்டா அந்த அம்மா சொல்லாமலே இருந்திருக்கு. இதனால இந்த பொண்ணு கையவே ஒரு தடவை கிழிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. சரி பொண்ணு கிட்ட சொல்லிதானே ஆகணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் அப்பா யாருன்னு சொல்றேன், ஆனா தயவு செஞ்சு வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னவனே சரிம்மா சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னவனே தான் இந்த வேலைக்கார அம்மா ஆக்சுவலி அந்த ராஜசேகர் இருக்கார் இல்லையா, அவர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுனால உருவான பொண்ணு தான் இந்த பொண்ணு. சோ அப்பா ராஜசேகர் தான் அப்படின்னு சொன்னவனே இந்த சின்ன பொண்ணு தான் அம்மாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த வீட்டுக்கு அடிக்கடி போவா. அப்படி போகும்போது தான் அப்பா இவர் தான் தெரிஞ்சு கூட அவர்கிட்ட அன்பா பழக முடியாம இருக்கும். ஒரு கட்டத்துல அங்க இருக்கிற ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் இந்த பொண்ணு பார்த்திருப்பா. அந்த ஃபேமிலி இடத்துல நம்ம அம்மாவும் நாம்பளா அவர் கூட இருந்தா எப்படி இருக்கும் சொல்லி இமேஜினேஷன் எல்லாம் பண்ணுவா. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்க இவங்களோட குடும்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த இடத்துக்கு வேலைக்கு போற தான் அம்மாவை அந்த திவ்யா ரொம்பவே கேவலமா பேச ஆரம்பிப்பா. ஏன்னா அவங்க வீட்டுக்காரனை நீ வச்சிருக்கிற அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு கொஞ்சம் அரசல் புரசலா தெரியும். இதனால அவ கரிச்சு கொட்டிக்கிட்டு இருப்பா, தப்பு தப்பாவும் பேசுவா, அப்பப்ப அடிப்பா. இது எல்லாமே இந்த சின்ன பொண்ணு பார்த்து அவ மேல கொஞ்சம் வெறி வந்திருக்கும். ஒவ்வொரு தடவை அடிக்கும் போது எனக்கு ரத்தம் எல்லாம் கொதிக்கும், அவளை ஏதாச்சும் பண்ணணுங்கிற ஒரு கோபம் இருந்தது, அதனாலதான் நான் இப்படி பண்ணேன், அவங்கள கொலை பண்ணது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா இந்த சின்ன பொண்ணையும் அவங்க அம்மாவையும் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ டெட் பாடி எல்லாம் வந்து ஃபாரன்சிக்ல எடுத்துட்டு போறாங்க. ஒரு வழியா அவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ்காரங்க கூட்டிட்டு போறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற டாக்டர் உடனடியா நம்ம ஹீரோவை வர சொல்லி இருக்காங்க. வர சொல்லி போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுல ஒரு ஷாக்கிங் நியூஸ் ஒன்னு இருக்கு. இந்த கேஸ் இப்படியே முடிஞ்சிடும் நாமலாம் நினைச்சிட்டு இருக்க இங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஆயிடுது. என்ன அப்படின்னா இறந்து போன பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு சாதாரணமா தள்ளி விட்டதுல தலையில அடிபட்டோ இறக்கல, அவளுக்கு உடம்புல ஏதோ ஒரு விஷத்தை கலந்துருக்காங்க. சோ அந்த பாய்சன் தான் அவங்கள கொன்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ல ஐடென்டிஃபை தெரிஞ்சிருக்குது. சோ அதை வச்சு பார்க்கும்போது இது ஒரு கொலை தான், அதுவும் விஷத்தை கலந்தா கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆகுது. பக்கத்துல இருக்க அந்த என்ஐஏல இருக்காரு இல்லையா ஆகாஷ், அவருக்குமே பயங்கர ஷாக்கா இருக்குது. உடனே இப்ப நேரா வீட்டுக்கு போறாரு. அங்க அந்த சின்ன பையனுக்கு ராஜசேகர் சாப்பாடு எல்லாம் ஊட்டிட்டு இருக்கிறாரு. ஊட்டிட்டு இருக்கிறத பார்த்தா அடுத்த நிமிஷம் நீங்க ஏதாவது விஷத்தை கலந்து உங்க பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சும்மா ஜெனரலா ராஜசேகர சந்தேகப்படுவாரு. உடனே அந்த சின்ன பையன் இருக்கா இல்லையா இறங்கி குடுகுடுன்னு ஓடி போயிடுவான். அவனை பிடிக்கிறதுக்காக மேல நம்ம ஹீரோ போவாரு. அவன் ஒரு பீரோ சந்துக்குள்ள ஒளிஞ்சுக்குவான். வெளியே வாடான்னு சொல்லி எவ்வளவு தூரம் கேட்டாலும் அந்த சின்ன பையன் வெளியவே வரமாட்டான். அங்க இருக்கிற ஒரு கபோர்டு இருக்குது. அந்த கபோர்டு திறந்து பார்க்கும்போது அதுல நிறைய விளையாட்டு ஜாமான்லாம் இருக்குது. அதுல ஒரு கபோர்டு மட்டும் பூட்டி இருக்குது. இதுக்கான சாவி எங்கன்னு கேட்டா தொலைஞ்சிருச்சு. அதுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நாங்களும் அதை திறக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சின்ன பையன் அவங்க அம்மாவோட ஞாபகார்த்தமா சில திங்ஸ் எல்லாம் அது உள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்க போயிட்டு அவங்க அம்மாவோட போட்டோஸ் இருக்குது. அந்த சின்ன பையனோட தாரத்துக்கு பிறந்த பையன் தான் இவன். அப்படி அந்த பையனோட அம்மா போட்டோ அங்க இருக்குது. அந்த போட்டோவை எடுத்து பார்க்கும்போது பின்னாடி தான் அந்த சாவி ஒண்ணு இருக்குது. இது அந்த சின்ன பையன் தான் ஒளிச்சு வச்சிருக்கான். அந்த சாவி எடுத்துட்டு வந்து இந்த கபோர்டு திறந்து பார்க்க உள்ள ஏகப்பட்ட புடவை இருக்கு. அந்த புடவைக்குள்ளதான் ஒரு பாட்டில் ஒண்ணு இருக்குது. அந்த பாட்டில் இருக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி ராஜசேகர்ட்ட கேட்டா அது என்னன்னு எனக்கே தெரியாது, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, உங்க முதல் மனைவி எப்படி இறந்தாங்க, நீங்க தானே விஷத்தை வச்சு கொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல சார் சத்தியமா கேன்சர் வந்து தான் இறந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பனா இதை நீங்க குடிங்கன்னு சொல்லிட்டு ஒரு டப்பாவில ஊத்தி குடுக்குறாரு. அதை குடிக்கலான்னு அவர் போகும்போது அந்த சின்ன பையன் வெளியே வந்து தட்டி விடுவான். இவ்வளவு நேரம் கூட்டத்துக்கு வெளியே வரல, இப்ப இந்த டப்பாவை குடிக்க போகுது தட்டி விடல, இதுல என்னடா இருக்கு சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சின்ன பையன் அதுல விஷம் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இங்க இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. ஹீரோவே அதிர்ந்து போறாரு. எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண, எதனால இப்படி எல்லாம் செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இவ ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறான். இவன் ஆக்சுவலி அந்த குழந்தைய பாக்குறதுக்காக கீழே அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு போயிருப்பான். அந்த நேரத்துல அந்த அம்மா தண்ணி கேட்டிருக்கோம். அந்த தண்ணி கேட்கிற அதே சமயத்துல தான் அந்த விஷ பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த விஷ பாட்டில எடுத்துட்டு வந்து ஒரு ஜூஸ்ல கலந்து எடுத்துட்டு போயிட்டு அந்த திவ்யா பொண்ணுக்கு கொடுத்திருப்பான். அதை அது குடிச்சிருக்கும். குடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு இறந்து போயிருக்கும். சோ இந்த விஷயத்த சொல்றான். எதுக்காக அப்படி எல்லாம் பண்ணன்னு சொல்லி கேட்டா எங்க அம்மா எவ்வளவு ரொம்ப நல்லவங்க, இப்ப இருக்காங்க இல்லையா இவங்க ரொம்ப கெட்டவங்க, அதனாலதான் நான் இப்படி பண்ணன்னு சொல்றாங்க. அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கு போனா முதல் தரத்தோட மனைவிக்கு பிறந்தவன் தான் இந்த சின்ன பையன். இந்த சின்ன பையனை அவங்க அம்மா ரொம்ப பாசமாவும் அன்பாவும் டிராயிங் எல்லாம் வரையெல்லாம் கத்து கொடுத்துருப்பாங்க. அவங்க அம்மா எவ்வளவோ பாசமா இருந்தாலும் அப்பாவுக்கு அம்மாவுக்கும் பயங்கரமான சண்டையெல்லாம் அடிக்கடி நடக்கும். ஒரு கட்டத்துல
இடத்துல சூசைட் பண்ணி இறந்தலாம் சொல்லி தான் இந்த விஷ டப்பாவை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அப்ப அப்பாக்காரர் பிடுங்கி கீழே போட்டு போயிருப்பாரு. இதை அந்த பையன் எடுத்து வச்சிருப்பான். அம்மா கிட்ட மடியில படுத்துக்கிட்டு கெஞ்சுவான் அந்த பையன், அம்மா தயவு செஞ்சு சூசைட் எல்லாம் பண்ணாதீங்கம்மா, நீங்க செத்துறாதீங்கம்மா, நீங்க செத்துட்டா என்னை யாருமா பாத்துக்குவா அப்படின்னு கெஞ்சு அழுதுருப்பான். அப்ப நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்டா, அம்மா சும்மாடா விளையாட்டுக்கு தாண்டா பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவங்களுக்கு மூக்குல இருந்து ரத்தமா ஊத்தி இருக்குது. சோ கேன்சர் வந்து இறந்து போயிருக்காங்க. இந்த சின்ன பையன் அதோட விக்ஸ் ஆயிருக்கிறான், யாருக்கிட்டையும் பேசாம தனிமையில இருந்திருக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மாக்கு குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தைய பார்க்கும் போதுதான் நீ தொடக்கூடாது, நீ தொட்டினா என் பையனுக்கும் கேன்சர் வரும், அது வரும் இது வரும்னு இவனை ஒரு நோயாளி மாதிரி ட்ரீட் பண்ணதுல இந்த பொண்ணு இவனுக்கு பிடிக்கல. சில தடவை அடிக்க கூட செஞ்சிருக்கிறாங்களாம். இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வெறுப்பாய் தான் இந்த மாதிரி நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த சின்ன பையனை என்ன சார் பண்றதுன்னு சொல்லி ஏட்டையா கேட்டா என்ன பண்றது, இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு தான் போயாகணும், சிறுவர் சீர்திருத்த பள்ளியில தான் விடணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இது ஒரு பக்கம் முடிஞ்சிருக்கிற இந்த கேஸ முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஹீரோ ஸ்டேஷன்ல உட்கார்ந்துருக்காரு. அப்ப ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. டாக்டர் தான் போன் பண்ணிருக்காரு. உடனே இமிடியட்டா நீங்க கிளம்பி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எந்த அளவுக்கு சீக்கிரமா வர முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷுக்கு போன் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்லிருக்காங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு போயிருக்காரு. இவன் எதுக்கு இங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டா நான் தான் வர சொன்னு சொல்லி டாக்டர் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப ஹீரோவை வர சொல்லி இருக்காங்க இல்லையா, எதுக்காக டாக்டர் வர சொன்னீங்கன்னு சொல்லும்போது இப்ப இறந்து போனாங்களே திவ்யா, அவங்களோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல ஒரு விஷம் கலந்துதான் சொல்லி நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா. ஆக்சுவலி அது விஷம் தான், இருந்தாலும் அது ஸ்லோ பாய்சன். அந்த ஸ்லோ பாய்சனால ஒருத்தவங்களை சாகடிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது. அது சாப்பிட்டதுனால வாந்தி வரலாம், மயக்கம் வரலாம், தலைவலி வரலாம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதையே தொடர்ந்து கண்டினியூ பண்ணா மட்டும்தான் கொஞ்சம் டெத் கண்டிஷனுக்கே போகும். அதுவுமே ஒரு ரேர் தான். அப்படி இருக்கும்போது அப்படி எப்படி திவ்யா செத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா திவ்யா உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குது. அதை கேட்டா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. அவங்களுக்கு கொக்கைனை கொடுத்திருக்காங்க. அதாவது கண்டே பிடிக்க முடியாது. இது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல கூட தெரியாது. அதை எவிடோஸா கொடுத்ததுல தான் அந்த அம்மா இறந்து போயிருக்காங்க. அந்த எவிடோஸ் ஒரு டிராப் அவங்க உடம்புக்குள்ள போனா கூட டெத் ஆயிடுவாங்க. இப்ப கூட இந்த ரிப்போர்ட்டை நம்ம பாம்பேல இருக்கக்கூடிய இதுக்குன்னு தனியா பிரத்யேகமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் கொடுத்து நம்ம போஸ்ட்மார்டம் பண்ணதுல இதை கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. மத்தபடி நம்ம சாதாரண டாக்டரால கூடமே இதை கண்டுபிடிக்க முடியாது. நம்ம நாட்டுல இதுக்கான ஃபெசிலிட்டியுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ இதை கொலை பண்ணது பக்கா பிளான் பண்ணி பயங்கரமான ஸ்கெட்ச் போட்டு இதை பத்தின நல்லா தெளிவான நாலேஜ் இருக்கிற ஒரு ஆளால மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற டாக்டர் சொல்லி இருக்காங்க. என்னடா இது பெரிய குழப்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டு பக்கத்து வீட்டுல ஒருத்தவர் இருந்திருக்கிறாரு. அவரு கொலை நடந்த அன்னைக்கு பாம்பேக்கு போலான்னு சொல்லி கிளம்பி இருக்கிறாரு. அப்போ ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தர் இந்த ராஜசேகர் வீட்டு ஜன்னல் கிட்ட இருக்கிறதா பாத்துருக்காங்க. போன அர்ஜென்ட்ல சரியா ஃபேஸ பார்க்கல, ஆனா ஒரு கருப்பு கலர் மாதிரி ஒரு கோட் போட்டிருந்தா சார், மத்தபடி நான் எதுவும் கவனிக்கலன்னு சொல்லும்போது இப்ப அவன் முகத்தை பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டா அதுவுமே தெரியல, இருட்டலன்னு சொல்றான். மழை வேற பேஞ்சுட்டு இருந்து சொல்றான். ஆனா என் வீட்டு மொட்டை மாடியில ஒரு கேமரா இருக்கு, அந்த கேமராவில பதிவாயிரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப அந்த வீட்டுல இருக்கிற கேமராவை செக் பண்ணி பார்த்தா எவனோ ஒருத்தவன் திவ்யா இருக்கிற ரூமுக்கு நேர்ல இருக்கிற ஜன்னல் வழியா ஏறி அப்படியே ஜன்னலுக்குள்ள போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அந்த வழியா இறங்கி வெளியே வரான். சோ இது யார் அப்படிங்கறது ஃபேஸ் கட்டு தெரியல. இருந்தாலும் நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா இங்க இருக்கிறவங்க யாருமே என்னோட பர்மிஷன் இல்லாம வெளியே எங்கேயுமே போகக்கூடாது, இந்த ஊர் எல்லையை கூட நீங்க தாண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவங்களோட பேர் லிஸ்ட் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் அவங்களை எல்லாருமே எங்கெங்க போறாங்க வராங்கிறத நம்ம ஹீரோ தனியா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. சில இடத்துல போயிட்டு விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இது யார் பண்ணிருப்பாங்கிற ஒரு க்ளூ கூட நம்ம ஹீரோக்கு கிடைக்கல. எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சு கத்திக்கிட்டு இருக்காரு ஸ்டேஷன்ல. அப்போ ஒரு போன் கால் ஒண்ணு வருது. உடனே கிளம்பி போய் பார்த்தா இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்திருந்தாங்களே லேப்ல, இந்த விஷயம் தான் கொலை பண்றதுக்கான காரணம் அப்படிங்கிற மாதிரி சில ரிப்போர்ட் எவிடன்ஸ் எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கும். இப்ப அந்த ரூமையே யாரோ கொளுத்தி போட்டு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு எவிடன்ஸுமே அடிச்சிருக்காங்க. யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. கான்ஸ்டபிளே வர சொல்லிருக்காங்க. இது யார் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த எரிஞ்ச இடத்துல ஒரு பேப்பர் மட்டும் இருந்திருக்குது. அது இந்த ரூமை எரிச்சவன் அதை விட்டுட்டு போயிருப்பான் போல இருக்கு. அந்த பேப்பரை எடுத்த உடனே அதுல ஒரு ஐடி கார்டோட ஒரே ஒரு போட்டோ போட்ட சிம்பிள் மட்டும் இருக்கும். அது யார் அப்படின்னா என்ஐஏவை சேர்ந்த ராஜசேகரோட தம்பி இருக்கான் இல்லையா ஆகாஷ், சோ அவன் தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கிற மாதிரி தெரியுது. கொலைகார இவன் தான் அப்படிங்கறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே அவனோட நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லி அனுப்புறாங்க. அவனோட லொகேஷனை ஷேர் பண்ணுங்க சொல்லிட்டு அந்த இடத்துக்கு துப்பாக்கியோட நம்ம ஹீரோ போறாரு. அப்போ ராஜசேகரம் அந்த இடத்துல போன் பண்ற மாதிரி தெரியுது. நிறைய எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய ஸ்கெட்ச் போட்டுருக்காங்க, ஏதோ சில விஷயங்கள்லாம் இருக்குது, மேரேஜ் பண்ண சர்டிபிகேட் போட்டோ அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது அவன் வீட்டுல அடுக்கி வச்சிருக்கான். இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது. அப்போ ஒவ்வொன்றையும் ஃபாலோ பண்ணி
பிளான் பண்ணி பண்ணது எல்லாமே டாக்டர் சொன்ன மாதிரி இவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது பின்னாடி அவன் நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை போட்டு பொல அடிக்கிறான். நம்ம ஹீரோவும் சுடரான போகிறாரு. துப்பாக்கியை தட்டி விட்டதுல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அவனை அடிச்சு லாக் பண்ணும்போது பின்னாடி வந்து அந்த கான்ஸ்டபிள் இருந்தா இல்லையா, நம்ம ஹீரோவோட தலையில ஒரே அடி அடிக்கிறான். இவனும் அவன் ஆள் கூட சேர்ந்திருக்கிறான் போல இருக்குது. அப்படியே ஹீரோவை ஒரு கஸ்டடியில வச்சு கையை காலெல்லாம் கட்டிப்பட்டு வச்சிருக்காங்க. ஆகாஷ் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறான். என்ன அரவிந்த், உன்னால நபர கூட முடியலையா? என்ன ஏதுன்னு உனக்கு ஒண்ணுமே புரியலையா? இது எல்லாத்தையுமே பண்ணது நான் தான். இப்போ நீ எங்க உட்கார்ந்து இருக்க தெரியுமா? என்ஐஏவோட இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல உட்கார்ந்து இருக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. என்ன உனக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி நடிக்காதடா, திவ்யாவை கொலை பண்ணது நீதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்ன நமக்கு இங்க பயங்கரமான ட்விஸ்ட் ஆயிடுது. என்னன்னா நம்ம ஹீரோ தான் அங்க கோட் எல்லாம் போட்டுக்கிட்டு திவ்யாவோட ரூம்ல ஏறி இறங்கி இருக்கிறாரு. இது எப்படிடா எனக்கு தெரியும் சொல்லி நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போதுல இருந்து உன் மேல எனக்கு ஒரு டவுட். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே நீ ஈஸியாவே பிடிச்சிடுற. இதெல்லாம் ஒரு குழப்பத்துல இருக்க. எங்க அண்ணியை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு நான் போனேன். ஏதாவது முன்பாக இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுல போயிட்டு இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்க ரூம்ல ஒரு பொட்டி இருந்தது. அந்த பொட்டியில ஒரு புக் இருந்தது. அந்த புக்ல ஒரு லெட்டர் ஒன்னு இருந்தது. அந்த லெட்டர்ல உன்னோட சைனை நான் பார்த்தேன். அப்பதான் என் அன்னிக்கும் உனக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ எங்கெங்க போன, எங்கெங்க விசாரிக்கிற அப்படிங்கிற எல்லா இடத்தையும் போன. அப்ப நீ ஒரு வாட்ச் ஒன்னு வாங்கின பத்தியா, அந்த இடத்துல நான் போயிட்டு விசாரிச்சேன். அந்த வாட்ச் ரொம்பவே பிரபலமான ஒரு வாட்ச். அதாவது சில ஸ்ட்ரேஞ்சருங்க மட்டும் அதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாட்ச். அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வாட்ச். தேவைன்னா ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி ஒரு சிஸ்டம் அதுல இருக்குது. விசாரணைக்கு வந்தப்ப கூட உன் வாட்ச் கரெக்டா நின்னுச்சு. அப்ப நீ அடிக்கடி டைம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அப்போ அந்த மாடி மேல ஏறினால சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்ததுக்கு அப்புறம் நான் அந்த இடத்துல போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன். அப்போ டைம் திருத்துற அந்த ஒரு முள் அங்க இருந்திருக்குது. சோ அதை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது இந்த வாட்சை வாங்கினது நம்ம ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. அதுக்கான எவிடன்ஸும் கொடுத்திருக்காங்க, ரிப்போர்ட் எல்லாமே. சோ ஒவ்வொரு வாட்சும் சேல் பண்ணும்போது அவங்களோட டீடைல்ஸை சேகரிச்சு வச்சிருப்பாங்க. அப்படி நான் போயிட்டு விசாரிச்சல என்கிட்ட அந்த டீடைல கொடுத்தாங்க. உன்னோட போலீஸ் அசிஸ்டன்ட் கான்ஸ்டபிள் கிட்ட நான் போயிட்டு சொன்னேன். அந்த ஏற்றிருக்காரு இல்லையா, அவர்கிட்ட சொன்ன உடனே அவரு நம்பல. அதுக்கப்புறம் எல்லா எவிடன்ஸையும் பக்காவா காமிச்சிருக்கிறாரு. என்னைக்காவது ஒரு டைம் பாரு, இந்த கேஸை முடிக்க முடியாம என்கிட்டயே திருப்பி விடுவாரு, நான் தான் கொலைகாரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அன்னைக்கு உனக்கு புரியும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ அந்த எரிஞ்சு போன இடத்துல ஆகாஷோட போட்டோவே காமிச்சிருப்பாரு இல்லையா, அப்பதான் நம்ம ஏட்டுக்கு புரிஞ்சிருக்குது. சோ அதுக்கப்புறம் தான் இவனை போட்டு அடிக்கும்போது ஏட்டையா வந்து தலையில அடிச்சு இங்க கஸ்டடியில எடுத்து வச்சிருக்காங்க. இது எல்லாமே எனக்கு புரியுது, நீ தான் கொலை பண்ணிட்டங்கிற எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது. ஆனா இதெல்லாம் எதுக்காக பண்ண, ஏன் பண்ண அரவிந்த் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தான் நம்ம ஹீரோ இப்போ ஒரு பிளாஷ்பேக்கா ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ சின்ன வயசுல அப்பா இல்லாம ஒரு குடிசை வீட்டுல சரியான கரண்ட் இல்லாம சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், படிப்பு தான் நம்மள மேல கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்காக வெறித்தனமா படிச்சிருக்காரு, நல்லா படிச்சிருக்காரு. அவங்க அம்மா தான் அவங்களுக்கு உலகம் இருந்தார் இல்லையா. திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மாவுமே இறந்துட்டாங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. ஸ்கூலுக்கு போயிட்டு மீதி இருக்கிற நேரத்துல ஹோட்டல் கடையில வேலை செஞ்சு அங்க சாப்பிட்டுட்டு வச்ச மீதி சாப்பாட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து சாப்பிடுவோட, அதுலயுமே கருப்பாம்பூச்சில இருந்தா கூட அந்த கருப்பாம்பூச்சியை எடுத்து போட்டுட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டு இருப்பாரு. அன்னைக்குதான் ஒரு நாள் சாப்பாட்டோட வேல்யூ என்னன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். பல நாள் இருட்டிலே கழிச்சிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா இவரோட வாழ்க்கையில அப்படியே மேல வந்திருக்காரு. இவரோட வாழ்க்கையில ஒரு பொண்ணு ஒருத்தி வந்திருக்கிறா. அது வேற யாருமே கிடையாது, இறந்து போன திவ்யா தான் ஹீரோவோட வாழ்க்கையில லவ்வரா வந்திருக்காங்க. அவ வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையோட அழகு புரிஞ்சது, வாழ்க்கையோட அர்த்தம் புரிஞ்சது. ரொம்ப சந்தோஷமா லவ் பண்ணி இருந்திருக்காங்க. ஒரு தடவை போலீஸ் ட்ரைனிங்ல நான் செலக்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்தை திவ்யா கிட்ட சொல்லியிருப்பாங்க. ட்ரைனிங் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு திவ்யா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிருப்பாரு. ட்ரைனிங் எல்லாம் முடிச்சிருப்பாரு. இவரோட பவர் அங்க காட்டணும், இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே தெரியணுங்கிறதுக்காக ட்ரைனிங்ல நம்பர் 1 ரேங்கிங்ல வந்திருப்பாரு. ஹீரோவை பார்த்ததுல அங்கிருந்த ஒரு ஹையர் ஆபீசருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு ஹீரோவை. அதனால அவர் பொண்ணை கட்டிக்க சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணியிருக்கிறாரு. வேற வழி இல்லாம தான் பதவியை தக்க வச்சுக்கணும். சின்ன வயசுல கஷ்டப்பட்டதை எல்லாத்தையுமே ஒரே நாள்ல மாத்தணும்னா இது நமக்கு சாத்தியப்படும், அதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல டக்கு டக்குன்னு போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆளு சொன்ன மாதிரி அந்த ஆபீசரோட பொண்ணை நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா என்ன பண்றது, திவ்யாக்கு துரோகத்தை பண்ணிருக்கிறாரு. ஒரு தடவை இந்த மாதிரி கொக்கைனை இல்லீகலா பயன்படுத்தி நிறைய பேர்த்த சாகடிக்கிறாங்க. அந்த சாகடிக்கிற விஷயம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல கூட தெரியலன்னு சொல்லி ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த கேஸ நம்ம ஹீரோ முடிச்சிருப்பாரு. அது டிவி பிரபலமா இருக்கும், ரொம்பவே நியூஸ் எல்லாம் பரபரப்பா பேசப்பட்டிருக்கும். அப்படிதான் திவ்யாக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்குது. திவ்யாக்கு
ஹீரோ கழட்டி விட்டுட்டு போன விஷயமே அப்பதான் புரிய வரும். ஆனாலும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் போன் பண்ணிருப்பாங்க. போன் பண்ணி பேசும்போது கூட என்னை ஏன் விட்டு போன, உன்னை நினைச்சு நான் இங்க வருத்தப்பட்டு இருக்கேன், எனக்கு என்னதான் கல்யாணம் ஆனாலும் குழந்தை இருந்தாலும் உன் நினைப்பாவே இருக்குது, உன்னை என்னால மறக்க முடியல, டிவியில வந்ததுக்கு அப்புறம் உன் ஞாபகம் எனக்கு இன்னும் அதிகமாயிடுச்சு, என்ன பார்க்க வரியா, நம்ம எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழ்வலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணு கேட்டிருப்பா. இது பாரு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு, இதெல்லாம் மறந்துரு, கொஞ்ச நாள்ல மறந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அப்பப்ப போன் காலை கட் பண்ணிருப்பாரு. ஆனாலும் அந்த பொண்ணு விடாம போன் பண்ணி உன்னை நான் பார்க்கணும் வா வான்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணிருப்பான். நீ வரல அப்படின்னாக்கா இந்த விஷயத்தை நான் டிவி நியூஸ் மீடியா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் பிரபலமாப்படுத்துவேன், உன்னை நான் அசிங்கப்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதால ஹீரோக்கு வேற வழி இல்லாம அவளை போட்டு தள்ளுங்கிறதுக்காக ஹீரோ ஒரு கேஸ முடிச்சிருப்பாரு இல்லையா. இந்த ஹை லெவலான கொக்கைனை உடம்புக்குள்ள செலுத்திட்டா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை கையில பிடிக்கிறாரு. இவர் ஒரு வாட்ச் ஒண்ணு வாங்குறாரு. அந்த வாட்ச்ல ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது இந்த கொக்கைன்ல அப்படியே நினைச்சு வாட்சுக்குள்ள சொருகி வைக்கிறாரு. திவ்யாவை பாக்குறதாக தான் அன்னைக்கு வீட்டுல யாரும் இல்லாத நேரமா பார்த்து பின்வழியா செவரை குதிச்சு கோட்டு மூலியமா போட்டுக்கிட்டு போயிருப்பாரு. அன்னைக்கு போயிட்டு திவ்யா கூட இருந்திருப்பாரு. கட்டி பிடிக்கும் போது அந்த வாட்சில் இருக்கக்கூடிய அந்த கொக்கைனை நினைச்சு அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டே இருக்கும்போது தெரியாம அவட லைட்டா கழுத்துல சொருகி இருப்பா. சொருகிறதுல அவ அங்கே மயங்கி அப்படியே பெட்ல படுத்திருப்பா. பெட்ல படுக்க வச்சுட்டு போவா. கடைசியா கூட கண்முழிச்சு பாத்திருப்பா திவ்யா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், எப்பயுமே நீ என் கூட இரு, நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோ கிளம்பலான்னு பார்க்கும்போது உனக்கு எனக்கு பிறந்த குழந்தை இருக்குது, கீழே போய் பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியும். லவ் பண்ணும்போது இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. அந்த குழந்தை தான் இப்போ கீழே இருக்குது. திவ்யா கன்சீவ் ஆனதுக்காக சொல்லிருக்கலாம்னு சொல்லி போன் பண்ணுவாரு. நம்ம ஹீரோ எடுத்திருக்க மாட்டாரு. வேற வழி இல்லாம அந்த கருவை கலைக்க முடியாம தான் ராஜசேகர கல்யாணம் பண்ணி இந்த குழந்தைய பெத்தெடுத்திருக்காங்க. சோ இந்த குழந்தை இப்ப அடுத்த உருவமா நிக்குதுன்னு சொல்லி ஹீரோ ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்திருப்பாங்க. இப்படிதான் நடந்துருச்சு. ஆனா அந்த கொக்கைன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணோட உடம்புல வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் வேலைக்காரை கூட்டு அது அந்த மாதிரி போய் முடிஞ்சிருக்கும். ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு டோஸ் ஹெவியாவி இறந்தே போயிருப்பா. அந்த பொண்ணு இறக்கிறதுக்கான முக்கிய காரணமே நம்ம ஹீரோ தான். சோ இப்ப நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி ஜெயில கூட்டிட்டு போறதுக்காக வேன்ல அப்படியே போயிட்டு இருக்காரு. அப்ப ஆப்போசிட்ல இறந்து போன திவ்யா உருவம் நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு தெரியுது. அழுதுகிட்டே இருக்கிறா. அதை பார்த்து நம்ம ஹீரோவா அழுகிறாரு. பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு ஹீரோவோட ஷோல்டர்ல அப்படியே சாஞ்சிட்டு நீ நானும் கல்யாணம் பண்ணியிருந்தா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப அழகா இருந்திருக்கும்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ற அந்த ஒரு இமேஜினேஷன்ல நம்ம ஹீரோ நினைச்சு பாக்குறாரு. அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி அந்த குழந்தையோட சந்தோஷமா வாழ்ந்திருந்தா இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்காது, இவங்களோட லைஃப் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினைச்சு அழுதுகிட்டே இருக்காரு. அப்படியே இன்னைக்கு தப்பு பண்ணதுக்கான தண்டனை அனுபவிக்கிறதுக்காக ஹீரோ கஸ்டடிக்கு போறாரு. வாழ்க்கையே இன்னைக்கு சதஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த படத்தோட கதையை அப்படியே முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வைங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.